அறிவித்து செயல்படுத்திய மகளிர் இலவச பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், மாணவர்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள்னால மக்கள்கிட்ட நம்ம கட்சி மேலே ஒரு அபிமானம், ஒரு அன்பு, பிணைப்பு இருக்குது. அது இந்த தேர்தலில் வாக்குகளாக வெளியாகி திரும்ப திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தோம். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க துறையூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு தலைவர் கேட்டுள்ளார். அதற்கு நாங்கள் பதிலளித்தோம். கூட்டணி கட்சிக்கு வேலை செய்வீர்களான்னு கேட்டார்கள். தலைவர், நாங்கள் கூட்டணி கட்சிக்கு வேண்டாம், நமது தலைவர் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் சின்னம் கொடுங்கள், நாங்கள் எந்த வேட்பாளரும் நாங்கள் ஜெயித்து கொண்டாந்து உங்கள் முன்னாடி கால்நடையில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தவ புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், தாய்மானவர் திட்டம், பல எண்ணற்ற திட்டங்களை நமது தலைவர் தமிழக முதல்வர் பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துள்ளார். அதை திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில் உள்ள 200 தொகுதி உதயசூரி சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கூடம் நாங்கள் துறையூர் சட்டமன்ற தனி தொகுதி சார்பாக கேட்டுக் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். தலைவர் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார், அது எப்படி பார்க்குறீங்க? கனவு சொல்லுங்க சொன்னார்ல, தலைவர் திட்டங்கள் எப்படி மக்களுக்கு சென்று மக்களுக்கு நேரடியாக போய் எந்த திட்டம் இருந்தாலும் நேரடியாக மக்களுக்கு போய் சென்றடைந்தது. அது தலைவர் எடுத்த முடிவு. எல்லாருடைய கீழே மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரணும் அந்த பகுதிக்கு போய் நிறைய திட்டங்கள் போய் சென்றடைந்தது. அதனால் தலைவர் அவர்களை இந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருமே அவரை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய 200 தொகுதியும் வெற்றி வாக்கு சூட வேண்டும் என்று உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறோம். துறையூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கு. துறையூர் தொகுதி நன்றாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு நல்லா நன்றாக இருக்கிறது. உங்கள் பேர் சொல்லுங்கள். கொப்பம்பட்டி மணிவண்ணன், திருச்சி வடக்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு தலைவர், துறையூர் சட்டமன்ற தனி தொகுதி. தலைவர் சொன்னதை நாங்கள் முழுமனதோடு ஏற்கிறோம். அனைவருமே யாருக்கு கொடுத்தாலும் சரி, கூட்டணிக்கு கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி திமுக கொடுத்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் தலைவரோட கட்டளையை நாங்கள் ஏற்று கட்டாயம் திமுகவை தலைவர் சொன்னது போல் நாடாளுமன்ற எலெக்ஷனில் 40க்கு 40 அப்படின்னாரு. அது அவருடைய சொல்ல கட்டாயம் எல்லாரும் உறுதுணையாக நாங்கள் இருந்து 40க்கு 40 வெல்வோம். இந்த முறை நம்மளுடைய தலைவர் சிறப்பான திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக எழுச்சியாக இருக்குது. கட்டாயம் ஏன் அப்படின்னா வெல்லும் தமிழ் பணியோடு நான் தஞ்சை சட்டமன்றத்தில் பொறுப்பாளராக பயணித்தேன். தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் நிலையமும் இருக்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இருக்கிறேன். அப்படிங்கும்போது மக்களை அதிகப்படியாக நான் சந்திக்கும் போது மக்களுடைய இன்றைக்கி நம்ம கட்சி சார்ந்தும் இல்லாமல் அந்த கட்சியில் எந்த கட்சியில் இருந்தாலும் நம்மளோட தலைவரோட திட்டங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் பயனுள்ள எடுத்துக்கும் போது நிச்சயம் தலைவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. 200க்கு 200 சொல்லியிருக்காரு. கட்டாயம் 200 வெல்லும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். 200க்கு மேலே தான் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயம் எல்லோரும் ஒருங்கிணைந்து எல்லா தொகுதியிலையும் சிறப்பான வெற்றியை, வரலாறு காணாத வெற்றியை கொடுப்போம் என்று தெரிவிக்கிறேன். உங்கள் பேர் பொறுப்பு சொல்லுங்கள். எனக்கு பேர் ரமணி சுப்பிரமணியம், தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் அமைப்பாளர், திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி துணை பெருந்தலைவர். இன்றைக்கு எப்படி இந்த திட்டங்களெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது, மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதற்கெல்லாம் விளக்கமாக அதில் குறிப்பாக மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக என்பதை சிறப்பான திட்டங்கள் என்றுதான் ஏழை குழந்தைகளுக்கு மிக சிறப்பாக மக்களுடைய கூட்டணிக்கு வருமா இல்லை தனித்து கூட்டணி
கூட்டணிக்கு வருமா திமுக? திமுக மோஸ்ட்லி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி. உங்கள் நேம் சொல்லுங்கள், போஸ்டிங். உங்கள் பேர், உங்கள் போஸ்டிங் பற்றி. அண்ணாதுரை எக்ஸ்-எம்எல்ஏ. ஓகே, நன்றிண்ணா. என் பேர் செந்தில்நாதன். நான் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருந்து இன்று தளபதி கழகத் தலைவர் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் வெற்றி வாய்ப்பை பற்றி சொன்னோம். கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகள் பற்றியும் நாங்கள் சொன்னோம். எஸ்ஐஆர் பற்றியும் நாங்கள் சொன்னோம். சரி, நீங்கள் எல்லாரும் ஒரே ஒருமித்த கருத்தோடு நீங்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வேலை பார்க்குற முடிவில் இருக்கீங்க. அதே தெம்போடு நீங்கள் ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்க. வேட்பாளர் யார் என்று உங்களில் ஒருவனை நான் சொல்லுவேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னார். அதை நாங்கள் சிறந்தாழ்த்து ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். தலைவனுடைய வெற்றி எங்களுடைய பேராணி சட்டமன்றத்துடைய வெற்றி தலைவருக்கு நாங்கள் அர்ப்பணிப்பாக்கோம். மணப்பாறை தொகுதி பணங்கட்டுக்கு நேர்மறை தேர்தலுக்கு வந்துருக்குறேன். எங்கள் தொகுதி வந்து தலைவர் வந்து திமுகவுக்கு ஒதுக்கணும். நாங்கள் 67 பேர் பணம் கட்டிருக்கோம். தொடர்ந்து மணப்பாறை வந்து கூட்டணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் தாயில பழம் மாதிரி நிற்கிறோம். இந்த முறை வந்து திமுக கொடுத்து எங்களோட வையம்பட்டி தெற்கு ஒன்றிய சார் ராஜேந்திரன் கொடுத்தாங்கன்னா தொகுதி நல்லா செலுக்கி நல்ல வேலை கட்சி வேலை பார்க்குறாரு. மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும், திமுகவுக்கு கொடுக்கணும். அது அவருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். தளபதியினுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம். தளபதியுடைய சாதனை சொன்னாவே மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. திருப்பி திமுக ஆட்சி தான் தலைவர் 200 சொல்லியிருக்காரு. 220 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். தளபதி மு க ஸ்டாலின் வந்து 7வது முறையாக தமிழக முதல்வர் வருவார். உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பில் எப்படி சார் இருக்குது? எங்கள் ஊரில் வந்து மணப்பாறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அருமையாக ஜெயிப்பான். திமுக வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மணப்பாறை தொகுதியில் திமுக வந்து அதிபயங்கரமாக அமோகமான ஓட்டில் ஜெயிக்கும். உங்கள் பேர், உங்கள் பொறுப்பு சொல்லிடுங்க. மாப்பு ரவி, வையம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர், வையம்பட்டி. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? தலைவர் வந்து சீட்டு தர திமுக தரேன், ஒரு கால் கூட்டணி கொடுத்தா எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னாங்க. தலைவர் என்ன சொல்கிறாங்க கட்டுப்பட்டு நாங்கள் செய்வோம். எங்கள் மாவட்ட அன்பில் மகேஷ் பையம்பள்ளி நிறைய எங்களுக்கு கட்சிக்காரர் நிறைய மதிக்கிறாரு, நிறைய செஞ்சுருக்கிறாரு. அமைச்சர் மகேஷ் பையம்பள்ளி பேச்சு, எங்களோட ஒன்றிய செயலர் ராஜேந்திரன் பேச்சு கேட்டு கட்சிக்கு வேலை வைப்பேன், ஜெயிக்க வைப்பேன். திமுக 7வது முறை திமுக ஆட்சி ஆகும். ஓகே. நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் அமைக்கும் என்று அறிவித்திருக்கிறார். அதுபோல் நாங்கள் கடுமையாக உழைத்து கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் 2026இல் முதல்வராக்கி நாங்கள் போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? வெற்றி வாய்ப்பு கொடுத்தால் வந்து பட்டுக்கோட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அந்த கோட்டையை நாங்கள் வந்து திரும்ப வாய்ப்பு கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றி இலக்கை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று கூறுகிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோவை தம்பி, தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர், முன்னாள் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர். ஓகே.